ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ சிலபஸில் டேர்ம் 1ல் மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் புக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது டெக்ஸ்ட் புக்கில் ஒர்க் புக் ப்ராப்ளம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஷேப்ஸ், ஹவு மெனி பீட்ஸ், விச் வேர், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இது நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் புக்லேயே படிச்சிருந்தோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் த பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இந்த பிக்சர், இந்த பிக்சரில் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1, 2 and 3. ஸோ 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ 3 போட்டோம். தேர் ஆர் டேஷ் டென்ஸ் இந்த என்ட்ரி ஃபீஸ் ஃபார் அடல்ட்ஸ். என்ட்ரி ஃபீஸ் ஃபார் அடல்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே 50 கொடுத்துருக்காங்க. ஸோ 50ல் டென்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டென்ஸ், இது ஒன்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம டென்ஸ் வந்து 5 இருக்குது. நெக்ஸ்ட் தேர் ஆர் டேஷ் ஒன்ஸ் இந்த என்ட்ரி ஃபீஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸோட என்ட்ரி ஃபீஸில் நமக்கு ஒன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே பாருங்கள், என்ட்ரி ஃபீஸ் ஃபார் சில்ட்ரன் 15 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்ஸ் வந்து நமக்கு 5 தான் இருக்குது இங்கேயும். நெக்ஸ்ட் தேர் ஆர் டேஷ் டென்ஸ் அண்ட் டேஷ் ஒன்ஸ் இந்த என்ட்ரி ஃபீஸ் ஃபார் டீச்சர்ஸ். இங்கே டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஃபீஸு 35 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டென்ஸ் வந்து 3, ஒன்ஸ் வந்து 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர் ஆர் டேஷ் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் இந்த என்ட்ரி ஃபீஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே டென்ஸ் வந்து 1, ஒன்ஸ் வந்து நமக்கு 0. த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 1 இந்த என்ட்ரி ஃபீஸ் ஃபார் சில்ட்ரன். ஸோ 1உடைய பிளேஸ் வேல்யூ என்ன? சில்ட்ரனுக்கு டோட்டலாக 15, அதில் 1உடைய பிளேஸ் வேல்யூ நமக்கு 5. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9 இந்த என்ட்ரி ஃபீஸ் ஃபார் கேமரா. ஸோ இங்கே பாருங்கள், கேமராவில் வந்து த பிளேஸ் வேல்யூ 9க்கோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, 90. ஸோ 90க்கு 9உடைய பிளேஸ் வேல்யூ 10 தானே. ஸோ அப்போ டென்ஸ். த என்ட்ரி ஃபீஸ் ஃபார் சில்ட்ரன் கேன் பி ரிட்டர்ன் ஆஸ். ஸோ சில்ட்ரனோட என்ட்ரி ஃபீஸ் எப்படி எழுதலாம்? இப்போ 15 இருக்குது, இது எப்படி எழுதலாம்? +5 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போனா இந்த இடத்துல 10 தானே எழுதணும். 10 + 5 தானே நமக்கு கரெக்டாக வரும், 15. ஸோ அப்போ 10 எழுதியாச்சு. இது ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே படிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். டிக் த கரெக்ட் ஆன்சர் விச் ஷேப் ஹேஸ் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கிறது வந்து நமக்கு ஸ்கொயர் இது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் கொஷின், த விச் ஷேப்ஸ் ஹேஸ் 3 sides. 3 sides எதுக்கு இருக்கும்? ட்ரையாங்கிளுக்கு தான். இது ஒரு சைடு 2 and 3. விச் ஷேப் ஹேஸ் அ கர்வ்டு ஃபேஸ். கர்வ்டு ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது நமக்கு என்னது? சர்க்கிள். நெக்ஸ்ட் டிக் த கண்டெய்னர் விச் ஹாஸ் அ லார்ஜர் கெப்பாசிட்டி. நிறைய கெப்பாசிட்டி எதில் பிடிக்கும்? இப்போ இதில் நம்ம தண்ணி எடுத்தால் கம்மியாக தான் தண்ணி எடுக்க முடியும், இதில் தண்ணி எடுத்தால் நிறைய எடுக்க முடியும். அப்போ லார்ஜ் எவ்வளோ? இதுதான் நமக்கு லார்ஜ், பெருசு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே லார்ஜருக்குலாம் நம்ம டிக் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ், இங்கே பாட்டில். ஸோ பாட்டிலில் தான் நம்ம நிறைய தண்ணி எடுக்க முடியும். இங்கே அதே மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க, இங்கே பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? பெரிய ஃப்ளாஸ்கில் தான் நம்மளால நிறைய தண்ணி பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது லேர்னிங் செக். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, அமௌண்ட் யூ ஹவ் ரைட் த வேல்யூ ஆஃப் மணி, ப்ரைஸ் ஆஃப் த ஐட்டம்ஸ் அண்ட் ஃபைண்ட் த சம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இதனுடைய வேல்யூ என்ன? டென்ஸ் வந்து நமக்கு 1 இருக்குது, ஒன்ஸில் நமக்கு 5 இருக்குது. அப்போ டோட்டலாக இது 15 rupees. ஸோ இங்கே நமக்கு பாட்டில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டலாக 10 rupees இந்த பாட்டில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 15 + 10 எழுதியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் இங்கே 5 வந்துடும், இங்கே வந்து 1 + 1 வந்து 2 வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே எழுதணும். 5 + 5 + 5 டோட்டலாக 5 + 5 + 5 என்னது? ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு 15 தான் வரும். ஓகே, 5 + 5 10, 10 + 5 வந்து நமக்கு 15 வரும். ஸோ இப்போ 15, இங்கே 5 இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 15 இருக்குது, ஃபஸ்ட்டு 2 பாக்ஸை விட்டுருங்க, இந்த இடத்துல 15 எழுதிக்கோங்க. இங்கே 5 இருக்குது, 5 எப்படி எழுதணும்? 0, 5ன்னு தான் எழுதணும். ஸோ இது வெறும் ஒன்ஸ் மட்டும்தான், அதனால் ஒன்ஸ் பிளேஸில் தான் 5 எழுதணும், டென்ஸ் பிளேஸில் 0 போட்டுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 5 + 5 என்னது? நமக்கு 10. ஸோ 0 கேரி 1 போட்டாச்சு. 1 + 1 வந்து நமக்கு 2. ஸோ 20 தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 10 + 10 + 5 இருக்குது. அப்போ 10 + 10 20, 20 + 5 25ன்னு வந்துடும். இங்கே 20 இருக்குது. ஸோ இப்போ இதை எழுதலாம். 25, இங்கே 20, 5 + 0. ஸோ 0வால் எதை ஆட் பண்ணாலும் நம்ம நம்பர் அதே நம்பர் தான் எழுதணும். ஸோ எதுவுமே வராது, 0னா எதுவுமே ஆட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ 5 தான் அப்படியே இருக்கும். ஸோ 2 + 2 வந்து நமக்கு என்னது? 4. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், 20 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 20 rupees நம்ம எழுதிக்கணும். இங்கே 17, அப்போ 20 + 17. ஸோ 0 + 7 7 தான் வரும். 2 + 1 வந்து நமக்கு 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க.
இப்போ இங்கே வந்து சப்ராக்ஷன் ப்ராப்ளம், நம்ம ரிமைனிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 25 rupees இருக்குது, இங்கே 15 rupees. நம்ம இந்த அமௌண்ட் காசு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கினா எவ்வளோ மைனஸ் ஆகும்னு கேட்குறாங்க, பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு. ஸோ நான் 25 rupees எடுத்துகிட்டு போகிறேன், 15 rupeesக்கு மேங்கோ பர்ச்சேஸ் பண்ணுறேன், பேலன்ஸ் நம்ம எனக்கு 10 rupees இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே நான் எத்தனை rupees எடுத்துகிட்டு போகிறேன், இங்கே பாருங்கள் 5 + 2 எவ்வளோ நமக்கு 7, 7 + 1 வந்து நமக்கு 8. ஸோ டோட்டலாக இந்த இடத்துல 8 இருக்குது. ஸோ இப்போ இந்த 8 எப்படி எழுதணும், 0 8ன்னு எழுதணும். இங்கே எப்படி எழுதணும், 6 rupeesக்கு பென்சில் வாங்கிட்டேன். அப்போ 8 rupeesல 6 rupees போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 8ல் 6 மைனஸ் பண்ணுங்கள், 8 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 6 க்ளோஸ் பண்ணிவிடுங்க, 6 ஃபிங்கர்ஸை. அப்போது பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 0 0, இங்கே 0 போட்டுக்கோங்க. ஸோ 0 2, இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 10 5 and 2 இருக்குது. 10 + 5 வந்து 15, 15 + 2 வந்து நமக்கு 17 rupees இருக்குது. இங்கே 15 rupees. ஸோ 17 rupees நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அதில் 15 rupeesக்கு ஒரு பால் வாங்குறீங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் இந்த இடத்துல, 7ல் 5 மைனஸ் பண்ணுங்கள், 7 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 5 க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போது பேலன்ஸ் 2 fingers தான் இருக்கும். ஸோ இங்கே 1ல் 1 finger அப்படியே க்ளோஸ் ஆகிடும், அப்போ 0. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல 2 rupees தான் நமக்கு இருக்கும். ஓகேவா, 16 and 17 rupees, 2 rupees தான் இருக்கும். 15 rupees போயிடுச்சு, அப்போ 16 17 2 rupees தான் இருக்குது. ஸோ அப்படி கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 20 20, 2 20 இருக்குது, 2 20 சேர்த்தா எவ்வளோ வரும், 20 + 20 எவ்வளோ, ஆட் பண்ணுங்க, அப்போது 0 4 வரும். ஸோ 40, டோட்டலாக 40 rupees. இங்கே 30 இருக்குது, அப்போ 40 rupees எடுத்துகிட்டு போகிறீங்க, 30 rupeesக்கு ஒரு புக்கு வாங்குறீங்க. அப்போ 0 0, இந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க. 4ல் 3 மைனஸ் பண்ணிடுங்க, 4 ஃபிங்கர்ஸில் 3 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணால் ஒரே ஒரு ஃபிங்கர் தான் இருக்கும். அப்போ 10 rupees உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது ஆப்ஜெக்ஷன் ஷேப்ஸ் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஷேப்ஸில் வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோனை பாருங்கள், டஸ் அ கேப் ஸ்டில் லுக்ஸ் அ கோன் த்ரோ இட் இஸ் பிளேஸ்ட் இன் த டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஸோ பாருங்கள், எல்லா பொசிஷனில் வைக்கும்போது என்னது எப்படிலாம் மாறுதுன்னு பாருங்கள் அந்த கோனு, ஆனாலும் அது ஸ்டில் கோனாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கியூபாய்ட் ஷேப்பு, இந்த பையன் கையில் வச்சுருக்கிறது நமக்கு கியூபாய்ட் ஷேப்பு. ஐ எம் ஷோயிங் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் ஷேப்பு. ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நானும் அதே ஷேப்பில் ஒரு பென்சில் பாக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறா. கனெக்ட் த ஒன்ஸ் தட் ஆர் இன் த சேம் பொசிஷன் பை ட்ராயிங் லைன்ஸ். இதுவுமே நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருந்தோம். ஒரே பொசிஷனில் இருக்கிறது நம்ம ட்ராயிங் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரே பொசிஷனில் இருக்குது, ஒரே மாதிரி. அதே மாதிரி நமக்கு இது நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு இது. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் மேட்ச் த சேம் ஷேப்ஸ். ஸோ ஷேப்ஸில் ஒரே ஷேப்ஸாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அதை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இது ஸ்கொயர், ஃப்ரண்ட்டில் ஸ்கொயர் ஷேப், இதில் ஒன் சைட் பாருங்கள் நமக்கு ட்ரையாங்கிள் வரும், இங்கே ஒன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் வரும். அடுத்தது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ இந்த இடத்துல ஷேப்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி நடுவில் சென்டரில் நேம் இருக்குது, மேட்ச் பண்ணணும். ஸோ இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் ஷேப்பு. ஸோ கியூப் ஷேப்பில் இருக்க ஷேப்பை நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பு. ஸோ கோனுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு கோன் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபாய்ட் ஷேப்பு. ஸோ இங்கே கியூபாய்டை கரெக்டாக மேட்ச் பண்ணிவிடுங்க. அடுத்தது இது சிலிண்டர் ஷேப்பு. ஸோ இங்கேருந்து சிலிண்டர் ஷேப்புக்கு மேட்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து சிலிண்டர் ஷேப்பை வந்து மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்தது ரைட் த நேம் ஆஃப் த ஷேப்பு. ஸோ ஷேப் இந்த இடத்துல எழுதணும். ஸோ இது என்ன ஷேப்பு, கியூபாய்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது என்ன ஷேப்பு, கோன் ஷேப்பு. நெக்ஸ்ட் இது என்ன ஷேப்பு, சிலிண்டர் ஷேப்பு. இது கியூப் ஷேப்பு, இது வந்து ஸ்பியர் ஷேப்பு. ஓகேவா, ஸோ எல்லா ஷேப்பும் நம்ம நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், லெட்டர்ஸ் லேர்ன் பரேட் ஆஃப் ஷேப்ஸ். இந்த இடத்துல நமக்கு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஷேப்ஸு. ஒரு ஷேப்பாக லைனாக போதான் அது வந்து சொல்லுதான் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. கியூபாய்ட் ஷேப்பில் பாருங்கள் 6 ஃப்ளாட் ஃபேஸஸ், இதுவுமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது, 8 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ 6 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்கிற ஃபேஸஸ் 6 இருக்குது. 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது. எட்ஜஸ் கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கார்னர்ஸ், எட்ஜஸ் இந்த இடத்துல இப்படி வருதுல்ல எட்ஜஸ், அதுதான். இது 1 இது 2 இது 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃப்ரண்ட்லேயே 4 வருது. அதே மாதிரி ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குமா, 8 கார்னர்ஸ் இருக்குமா. இந்த கார்னர் ஓகேவா, இந்த கார்னர் 1 2 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 கார்னர்ஸ் வந்து இருக்குமா.
நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே என்ன சொல்லுது, கியூப் சொல்லுது. கியூபுக்குமே அதே மாதிரி 6 ஃப்ளாட் ஃபேஸஸ், 12 ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ், 8 கார்னர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி கோன் சொல்லுது எனக்கு ஒரே ஒரு ஃப்ளாட் ஃபேஸஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. கீழே இருக்குல்ல இந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த இடத்துல மட்டும் தான் ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கோன் ஷேப் மேலே சுற்றி இருக்குல்ல, ஸோ இது வந்து கர்வ்டு ஃபேஸ். அதே மாதிரி கர்வ்டு ஃபேஸ் இருக்கனால கர்வ்டு எட்ஜஸும் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி ஒரே ஒரு கார்னர் இருக்குது. ஓகேவா. இதுதான் கார்னர், ஒரு கார்னர். இந்த இடத்துல ரவுண்டு வருதுல்ல, அதுதான் கர்வ்டு எட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுது, சிலிண்டர்னா என்கிட்ட 2 ஃப்ளாட் ஃபேஸஸும் ஒரு கர்வ்டு ஃபேஸும் இருக்குது. இது ஒரு ஃப்ளாட் ஃபேஸு. ஓகேவா. ஸோ இங்கே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது. ஸோ ஒரு கர்வ்டு ஃபேஸ், இது கர்வ்டு ஃபேஸ். ஓகே, சுற்றி இருக்குது கர்வ்டு ஃபேஸு. அதே மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னா என்கிட்ட கார்னர்ஸே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. நெக்ஸ்ட்டு ஸ்பியர் சொல்லுது எனக்கிட்ட ஒரு கர்வ்டு ஃபேஸும் எட்ஜஸ் இல்லை, கார்னர்ஸும் இல்லை, என்கிட்ட ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், டேக் த நெக்ஸ்ட் ஷேப் இந்த கிவன் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்க நெக்ஸ்ட் ஷேப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாமே நமக்கு கியூப் வந்து வச்சுருக்காங்க. கியூபுக்கு இடையில கோன் ஷேப்பை இந்த மாதிரி வச்சுருக்காங்க, திரும்ப அதை அப்படியே தலைகீழ வச்சுருக்காங்க, திரும்ப ஸ்ட்ரைட்டாக திரும்ப தலைகீழ அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன ஷேப் வரும், இந்த இடத்துல கியூப் ஷேப் தான் வரும். சரியா. ஏன்னா லாஸ்ட்டாக கோன் முடிஞ்சிருக்கு, அப்போ கியூபில் தான் நமக்கு ஆன்சர் வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு கியூபாய்டு சிலிண்டர், கியூபாய்டு சிலிண்டர், கியூபாய்டு சிலிண்டர் வருது. நெக்ஸ்ட் என்ன வரும், கியூபாய்டு தான் வரும். ஸோ இப்போ இந்த ஷேப் தான் வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே கோன் சிலிண்டர்னு வருது. ஓகேவா. இந்த இடத்துல இந்த சிலிண்டர் தான் கடைசியாக முடியுது, அப்போது என்ன வரும், கோன் தான் நமக்கு ஆன்சரில் வரும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ஐ கேன் டூ கலர் த ஷேப்ஸ் யூஸ்ட் இன் த மாடல். ஸோ இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்க ஷேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். இங்கே கோன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை. ஓகேவா. இங்கே மேலே வந்து தலைக்கிட்ட வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கியூப் யூஸ் பண்ணியிருக்காங்களா, எஸ் கியூபு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், சிலிண்டர் வந்து வீல்ஸ்க்கு வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த பேட்டர்னில் உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே கியூபாய்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா, எஸ். இந்த பக்கம் பாருங்கள், இது கியூபாய்டு, சென்டரில் இருக்கிறது கியூபு. ஸோ அப்போ ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் சென்டரில் இந்த இடத்துல கியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க, கீழே இருக்கிறது வந்து கியூபாய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கோன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, கோனுக்கு கலர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் கியூப் யூஸ் பண்ணியிருக்காங்க, க்ரீன் கலரு. ஓகேவா. ஸோ அதை நம்ம கலர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது ஹவு மெனி பீட்ஸ். ஸோ இங்கே பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ராகுல் யூ ஹேவ் ஸ்கோர் 97, யூ மஸ்ட் ட்ரை டு ஸ்கோர் அ ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னா எப்படி எழுதுவாங்க, இது 100/100ங்கிறதா ஃபுல் மார்க்கு. ஸோ அதில் அவன் 97 மார்க்ஸ் தான் 100க்கு வாங்கியிருக்கான். ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மெனி மோர் மார்க்ஸ் டஸ் ராகுல் நீட் டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம். இன்னும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து அவன் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் 3 மார்க்ஸ் வந்து அவன் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா வாங்கினா தான் 100 வர முடியும். ஸோ 98, 99, 100, அப்போது 3 மார்க்ஸ் வந்து அவன் எக்ஸ்ட்ரா வாங்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு மேட்ச் நடக்குது, டுடேஸ் மேட்ச்சு. ஐ மஸ்ட் ஸ்கோர் அ செஞ்சுரி, நான் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணணும். இங்கே வந்து ஹவு மெனி மோர் ரன்ஸ் டஸ் த பேட்மேன் நீட்ஸ் டு ஸ்கோர் அ செஞ்சுரி. ஸோ 98 இருக்குது, செஞ்சுரினா 100. ஸோ 100 வரதுக்கு இன்னும் எவ்வளோ மார்க் இருக்குது, 99, 100. 2 மார்க்ஸ் எடுத்துட்டா அவனுக்கு என்ன, 2 ஸ்கோர் எடுத்துட்டா அவனுக்கு வந்து 100 வந்துடும். இந்த இடத்துல we have counted up to 99, நம்ம 99 வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1 போட்டால் இது என்ன ஆகும், 100 ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அதே மாதிரி 99 அதை 100 மாற்றுறதுக்கு இங்கே 99 பீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது 10 வச்சுருக்காங்க. இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10 அப்படின்னு. அப்போ டோட்டலாக தானே இருக்குது, 90 வரைக்கும் 10 வந்து வச்சுருக்காங்க, 9 10s வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல தனியாக கவுண்ட் பண்ணும்போது சிங்கிள் பீட்ஸ் வந்து நமக்கு 9 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த 1 சேர்த்துட்டோன்னா நமக்கு இதையுமே ஒரு 10 பீட்ஸாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோன்னா இது 100 ஆகிடும். அப்போ 100க்கு எத்தனை இருக்குது, எத்தனை 10s இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 இருக்கும், கம்ப்ளீட்டாக 10 இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து 10 இருக்கும். 10 இருந்துச்சுனாலே அது 100. ஸோ அதை இந்த மாதிரி டோட்டலாக 100 அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி அழகாக ஒரு பீட்ஸ் பஞ்ச் மாதிரி நம்ம வச்சுருப்பாங்க. ஓகேவா, பண்டலாக. ஸோ இப்போ இது 100 அப்படின்னு பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், கவுண்ட் த பீட்ஸ் அண்ட் ரைட் த நம்பர். இந்த பீட்ஸை கவுண்ட் பண்ணி நம்ம நம்பரை எழுதணும். இங்கே பாருங்கள் 1 2 3. அப்போ 10ஸ்ல வந்து நம்ம 3 எழுதணும். ஒன்ஸ் வந்து 1 2 3, ஒன்ஸில் வந்து நம்ம 3 எழுதுகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே எழுதுங்க 1 2 3 4 5 6 7. அப்போ 7 10ஸும் 1 2 3 4 5 6 7 8 9 ஒன்ஸும் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா. இந்த கார்னரில் மேலே பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் இருக்கும். ரவுண்ட் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக 10 பீட்ஸ் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம டேரெக்டாக அப்படியே கவுண்ட் பண்ணுறோம்.
கார்னர் இல்லாமல் இருந்துச்சு, ஸ்ட்ரிங்கில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒன்ஸில் எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 10s. இங்கே வந்து 1 beats 1 2 3 4 5 6 7 8. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. இங்கே 1 2 3 4 5 6. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் லெட்டர்ஸ் லேர்ன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை வச்சு நம்ம படிக்கணும். இங்கே எத்தனை இருக்குது? 100 இருக்குது. இங்கே 200 இருக்குது, அப்போ 200. ஸோ 200ஓட ஸ்பெல்லிங் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள் 900s இருக்குது, அப்போ 900 வரைக்கும் நமக்கு எழுதியிருக்காங்க ஸ்பெல்லிங்ஸ். ஸோ இங்கே நம்பரும் 900 போட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படித்தது தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அப்படியே ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்த அப்படியே நம்ம என்ன பண்ணோம், அப்படி ட்ரேஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்து எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ணணும், இதை ட்ரேஸ் பண்ணி எழுதணும் 900 வரைக்கும். அடுத்தது பாருங்கள் இங்கே டேபிள். அதே மாதிரி இதை நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணி 200 வரைக்கும் 101 102 103 104 அப்படி ட்ரேஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம எழுதணும். ஸோ அடுத்தது லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். மேட்ச் த மணி வித் இட்ஸ் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவோட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இங்கே 100 இருக்குது, இங்கே 20 இருக்குது, அப்போது 120. டோட்டலாக எவ்வளோ வரும்? 120. இங்கே வந்து 200 இருக்குது, அப்போ 210 இருக்குது இந்த இடத்துல, அப்போ 210. ஸோ இதுதான். ஸோ இது கூட நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து 220 10 + 10 20 இருக்குது, அப்போ 220 கூட நம்ம மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே 301லேருந்து 400 வரைக்கும் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது மேட்ச் த மணி வித் இட்ஸ் வேல்யூஸ். அந்த வேல்யூ கூட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இங்கே எத்தனை இருக்குது? 220 இருக்குது, 220 இருக்குது, அப்போ 220. ஸோ இது கூட கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. இங்கே 300s இருக்குது, ஸோ 10 இருக்குது, 310. இங்கே 400 மட்டும் இருக்குது, ஸோ 400. நெக்ஸ்ட் அடுத்தது கம்ப்ளீட் த பீட்ஸ். இந்த பீட்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 1 பீட்ஸு என்ன இருக்கோ அதை நம்ம எழுதணும். 10 பீட்ஸு எதுவுமே இல்லை. சாரி, இந்த இடத்துல 100 பீட்ஸும் 1 பீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ 100ல் எத்தனை இருக்குது? ஒரு 100 இருக்குது. ஓகேவா? இங்கே 10ஸில் எதுவுமே இல்லை. 1 பீட்ஸ் வந்து 2 இருக்குது, அப்போ 100 + 0 + 2 which is equal to 102. இது கூட நம்ம என்ன பண்ணோம், டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருந்தோம். ஸோ இங்கே வந்து 100ல் வந்து நமக்கு 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒரு 100 இருக்குது. ஸோ 0 10s 1s வந்து நமக்கு 3. ஸோ அப்போ 100 + 0 + 3 103. அதே மாதிரி இங்கேயும் 1 + 104 இருக்குது, அப்போ 100 + 0 + 4 104. இங்கே 1 0 இங்கே 5 கவுண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். 100 + 0 + 5, ஸோ 105. ஸோ நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் கவுண்ட் த பீட்ஸ் அண்ட் ரைட் இன் சிம்பிளிஃபைட் அண்ட் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். சிம்பிளிஃபை ஃபார்மும் எழுதணும், எக்ஸ்பாண்டட் ஃபார்மும் எழுதணும். சிம்பிளிஃபை ஃபார்மு அப்படி எழுதுறது இங்கே பாருங்கள் 100 200 300. ஸோ இப்போ டோட்டலாக இருக்குது 300 இருக்குது, அப்போ 100ல் 3 போடணும். 300s இருக்குது, அப்போ 3 போடணும். இங்கே 10ஸில் 1 2 3 தான் இருக்குது, அப்போ 3 போட்டாச்சு. 1ஸில் எதுவுமே இல்லை, 0. ஸோ எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் எப்படி எழுதணும், இந்த இடத்துல 300 + 30 + 0 அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே 1 2 3 4 இருக்குது, அப்போ 100ல் 4. 10ஸில் 1 தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா? ஸோ அப்போ 10ஸில் 1 எழுதியாச்சு. 1ஸில் வந்து நமக்கு எதுவுமே இல்லை, 0. அப்போ 400 + 10 + 0 அப்படின்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே நம்ம அதே மாதிரி 702 703 அப்படி ட்ரேஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக 800 வரைக்கும். இங்கே ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் ஆஃப் 78? 78ஓட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் என்ன? 70 + 8 தான் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் 78ஓடது. கவுண்ட் த பீட்ஸ் அண்ட் ரைட். இந்த பீட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதணும். 100 200 300 400. ஸோ 400 1 2 3 4 5 6. 6ங்கிறது நமக்கு 1ஸில் தான் இருக்குது, அப்போ 10ஸில் எதுவுமே இல்லை, 0. அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதணும்? 4 0 6 406ன்னு எழுதணும். அப்போ 406 எழுதணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் ஆஃப் 657? 657க்கு எது எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்? 600 + 50 + 7. ஸோ இதுதான். புரிஞ்சுதா? அடுத்தது விச் நம்பர் ஹேஸ் 5 1s and 7 100s? 700ஸும் 5 1ஸும் இதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 705ல் தான் 1s பிளேஸில் நமக்கு 5ம் 100 பிளேஸில் நமக்கு 7ம் இருக்குது. இது 10s பிளேஸ் சென்டரில் இருக்குது. ஸோ அப்போ 705 தான் அதனுடைய ஆன்சர்.
நெக்ஸ்ட் அடுத்தது இங்கேயும் ட்ரேஸ் த டேபிள் கொடுத்துருக்காங்க. 902லேருந்து 999 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட் த நம்பர் ரெப்ரசன்டட் பை த நம்பர் கட்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர் கட்ஸில் ஹண்ட்ரட்ஸ் எத்தனை இருக்குது? 300 இருக்குது. ஸோ இங்கே 3 போட்டிருக்காங்க. அதே மாதிரி டென்ஸ் வந்து 2 இருக்குது, 2 போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒன்ஸுமே நமக்கு 2 இருக்குது, 2 போட்டிருக்காங்க. அப்போது 322ன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே 200 இருக்குது, 2 போட்டோம். டென்ஸில் வந்து நமக்கு 2 தான் இருக்குது, அதுவுமே நம்ம 2 போட்டோம். ஸோ 2 நான் இப்படி எழுதுகிறேன். ஸோ ஒன்ஸ் எதுவுமே இல்லை, 0. இங்கேயும் ஒரு 100, டென்ஸ் வந்து 4 இருக்குது, ஒன்ஸ் வந்து நமக்கு 3 இருக்குது. ஸோ இங்கே 1 2 3 4 400 1 2 3 3 டென்ஸ் ஒரு ஒன்ஸ். அதே மாதிரி 1 2 3 4 5 6 600. இங்கே 10 + 10 2 இருக்குது, அப்போது 2. அதே மாதிரி 1. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், விச் வேர். இந்த இடத்துல விச் வேர்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபார்வர்ட் கவுண்டிங் இந்த இடத்துல எழுதணும். ஆல்ரெடி நம்ம படித்தது தான். புக்ஸ் எல்லாம் நம்ம திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் திருப்பிங்க, அப்படியே திருப்பிட்டே வந்தீங்கன்னா பேக் சைடில் ஃபார்வர்ட் வரும். ஃப்ரண்ட் சைடில் திருப்பினீங்க, முன்னாடி பக்கம் படித்து முடித்த பேஜ் அப்படி திருப்பினீங்கன்னா அது வந்து பேக்வர்ட் கவுண்டிங். இப்போ இது ஃபார்வர்ட் கவுண்டிங். 121 122 123 124 125 126 127 128 129 130. இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஃபார்வர்ட் கவுண்டிங்கில் 555 ஆல்ரெடி 54 இருக்குது, அப்போ 556 557 558 559 560 561 562 563. இங்கே 796 இருக்குது, 797 798 799 800 801 802 803 804 805 கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இங்கே பேக்வர்ட் கவுண்டிங், பேக்வேர்டில் கவுண்ட் பண்ணணும். ஸோ 650 அப்படின்னா 649 648 647 646 645 644 643 642 641. இங்கே ஃபார்வர்ட் கவுண்டிங். ஸோ ஃபார்வர்டில் கவுண்ட் பண்ணுவோம். 700 கொடுத்துருக்காங்க, அப்போ 701 702 703 704 705 706 707 708 709. Next, write the numbers counting forward starting from 395. 395லேருந்து ஃபார்வர்ட், அப்போது 396 397 398 399. ஸோ இங்கே ஃப்ரம் கொடுத்துருந்தா அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த நம்பர்லேருந்து தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பேக்வர்ட் கவுண்டிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் கொடுத்துருக்காங்க, அப்போ 801 அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதில் பேக்வர்ட் கவுண்டிங், அப்போ 800 799 798 797 அப்படி எழுதணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம், ரைட் த நம்பர்ஸ் தட் கம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல எழுதணும். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், 230. ஓகேவா, இந்த நம்பருக்கு நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. அப்போ 460. ஸோ சென்டரில் எழுதிக்கோங்க. இதோடைய பிஃபோர் நம்பர் 459, ஆஃப்டர் நம்பர் 461. அதே மாதிரி 590யோட பிஃபோர் நம்பர் 589, இங்கே 591 வரும் ஆஃப்டர் நம்பர். ஸோ அடுத்தது இதே மாதிரி 650. ஸோ இதோட ஆஃப்டர் நம்பர் 651, இதோட பிஃபோர் நம்பர் 649. ஸோ இங்கே 380, பிஃபோர் நம்பர் 379 381. இங்கே 260 கொடுத்துருக்காங்க, அப்போது 261 259. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது ரைட் த நம்பர்ஸ் தட் கம்ஸ் இன் பிட்வீன். இப்போ சென்டரில் வர நம்பரை கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பரை வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ சென்டரில் வர நம்பரை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம், 301 303. சென்டரில் வர்றது என்ன வரும், 302. இங்கே 443 445. அப்போ நடுவில் என்ன வரும், 444. இங்கே 511 513 கொடுத்துருக்காங்க, அப்போ 512 வரும். 698 700 கொடுத்துருக்காங்க, அப்போ 699 வரும். இங்கே 750 752 இருக்குது, அப்போ 751 வந்து நமக்கு நடுவில் வரும். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ். இங்கே ஃபார்வர்ட் கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டூஸில் வந்து கவுண்ட் பண்ணணும், ஒரு நம்பர் விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 100 101 விட்டுட்டு 102 எழுதுகிறோம், 3 விட்டுட்டு 4 எழுதுகிறோம். அந்த மாதிரி இப்போ 306னா 307 விட்டுட்டு 308 எழுதணும். அதே மாதிரி 309 விட்டு 310, இங்கே 311 விட்டு 12, 313 விட்டு 314, 315 விட்டு 316, 317 விட்டு 318. ஸோ அதே மாதிரி த்ரீஸ்னால் 2 நம்பரை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd நம்பர் எழுதணும்.
200 இங்கே பேக்வேர்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி த்ரீஸ். அப்போது பேக்வேர்டில் 3 நம்பர்ஸ் விடணும். அப்போ 3 நம்பர்ஸ் விட்டால் 199 198 ரெண்டையும் விட்டு 197 எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம எழுதணும் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல என்ன நம்பரை நம்ம ஸ்கிப் பண்ணணும்? 599 598 விட்டுட்டு 597. இங்கே அதே மாதிரி 596 595 விட்டு 594. இங்கே 593 92 விட்டு 591 590 589 விட்டு 588 எழுதணும். ஸோ அதே மாதிரி 587 586 விட்டு 585 எழுதணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 584 583 விட்டு 582 எழுதணும் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது லார்ஜர் நம்பர். ஸோ லார்ஜர் நம்பர்னா பெரிய நம்பருக்கு சர்க்கிள் பண்ணணும். 34 141. ஸோ இதுதான் 3 டிஜிட் இருந்தாலே ஒரு 2 டிஜிட் இருந்தால் 3 டிஜிட் தான் கண்டிப்பாக பெருசு. ஸோ இங்கே 489 இருக்குது, இங்கே 574 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 100th பிளேஸில் 5 இருக்குது, 400 500. ஸோ 500 தான் நமக்கு பெருசு. ஸோ அப்போ என்னது? இதுதான் பெரிய நம்பர். ஸோ அதே மாதிரி இங்கே ரெண்டுமே 7 இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 5 3 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 5 தான் பெரிய நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு சேம் நம்பர் இருந்துச்சுன்னா 100th பிளேஸில் செகண்ட் நம்பர் பாருங்கள். ஸோ அது பெரிய நம்பர் எதுவோ அதை நம்ம பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம நெக்ஸ்ட்டு 3rd நம்பருக்கு போகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம், சர்க்கிள் த ஸ்மாலர் நம்பர். ஸோ இது அப்படியே ஸ்மாலர் நம்பருக்கு ரவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் டபுள் டிஜிட் 3 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ ஸ்மாலர் 95 தான், டபுள் டிஜிட் நம்பர் தான். ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டுமே சேம் 2 இருக்குது. ஸோ செகண்ட் நம்பரை செக் பண்ணுங்கள், 2 வருது. ஸோ 2 தான் சின்ன நம்பர், ஸ்மாலர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், ஃபஸ்ட் நம்பரில் 9 தான் நமக்கு இருக்குது. அப்போ 900 தான் பெருசு நமக்கு 818 விட. நெக்ஸ்ட்டு லார்ஜர் நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி டிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 165, இங்கே 200 இருக்குது. ஸோ இது பெரிய நம்பர் 200. ஸோ அதே மாதிரி 548 499. ஸோ 548. இங்கே ஸ்மாலர் நம்பரை டிக் பண்ணணும். ஸோ 748 752. இங்கே பாருங்கள் 748 தான் ஸ்மாலர். அதே மாதிரி இங்கே பாருங்கள் நமக்கு 9 வருது. ஸோ 9 தான் லார்ஜர், 8 தான் ஸ்மாலர். நெக்ஸ்ட்டு யூனிட்டில் வந்து யூனிட் 2ல் வந்து மை ஹாபீஸ் இது இருக்குது. ஸோ இந்த யூனிட் 2 ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.